மகேந்திரபுரி அத்தாணி மண்டபத்தில் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சூரபத்மன் அவனது மகன் பானுகோபன் சிங்கமுகன் மற்றும் மதியூக மந்திரிகளுடன் அண்டங்கள் அனைத்தையும் எவ்வாறு தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வருவது என்பதைப் பற்றி தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். அச்சமயம் மகேந்திரபுரி நகரின் வீதிகளில் கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்ணீரும் இரத்தமும் கலந்தவாறு அஜமுகியும் துருமுகியும் அலங்கோலமாக ஓடி வந்தனர். அஜமுகியின் பரிதாப நிலையைப் பார்த்த அசுர மக்கள், அகிலத்தையே நடுங்கச் செய்த அஜமுகியின் கைகளை வெட்டியது யார் என்று கொந்தளித்தனர். அரண்மனைக்கு வந்த அஜமுகி சூரபத்மன் முன்னால் விழுந்து சினம் பொங்கக் கூறினாள். இந்திராணியை பிடிக்க முயன்றபோது வீரமாகாளன் என்னும் மனிதன் எங்களை வாளால் வெட்டி இந்த அவமானத்திற்கு ஆளாக்கினான். உங்களையும் அவன் ஏளனமாகப் பேசினான். இதைக் கேட்ட மாத்திரத்தில் சூரபத்மன் சீரும் சிறுத்தைப் போல எழுந்தான். என் தங்கையின் கையை வெட்டியவன் தலையோடு அழிக்கப்படுவான். சூரனை சவால் செய்யும் துணிச்சல் யாருக்கு? அந்த நொடியில் அசுர உலகம் முழுவதும் சினத்தின் நெருப்பு மெதுவாகப் பரவத் தொடங்கியது. இத்தகைய புராண கதைகளை கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.